ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சகோதரி ஒருத்தவங்க டிசம்பர் மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு சேவிங் சேலஞ்ச் ஐடியா வந்து போட்டிருந்தேன். அது வந்து கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்து குறைவான வருமானம் இருக்கிறவங்க, நாங்கள் எப்படி சேமிக்கிறது, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்காக டிசம்பர் மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா வந்து இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அதுக்கான வீடியோவை போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நான் 1 or 2 டேஸில் கண்டிப்பாக வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 விதமான சேமிப்புகள் ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா ஒரு 3 விதமான சேமிப்புகளை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் முழுமையாக வீடியோவை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா, தினமும் இப்படி சேமித்து 1 லட்சம் ரூபாய் எப்படி வந்து எளிதாக சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து குறைவான வருமானம் அப்படின்னா நான் ஒரு 10,000 அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நான் இதில் வந்து ரொம்பவும் சிம்பிளாக எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி 1 லட்ச ரூபாய் எப்படி நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். நம்மளாலையும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக எல்லாராலையும் சேமிக்க முடியும். அதனால் தொடர்ந்து இதே மாதிரி சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். டிசம்பர் மாதத்திற்கான சேமிப்பு பார்த்தீங்கன்னா 3 விதமான சேமிப்புகள் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தின சேமிப்பு. இந்த தின சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தது தான். என்ன சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலண்டர் சேமிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் ஏன் இதை திரும்பவும் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து புது சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காலண்டர் சேமிப்புங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சேமிப்பு, ரொம்ப ஈஸியான ஒரு சேமிப்பு. இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு வந்து ஒன்றுமே நம்ம கையில் தேவையில்லை. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மந்த்லி கேலண்டர் இருக்கும் இல்லைங்களா, இந்த மந்த்லி கேலண்டரை எடுத்துக்கோங்க. இந்த மந்த்லி கேலண்டரில் இப்போ நம்மளுக்கு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து 31 நாட்கள் இருக்குது இல்லைங்களா. இப்போது நம்ம எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1ஆம் தேதி அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ₹1 எடுத்து வைக்கணும். 2ஆம் தேதி அப்படின்னா ₹2 எடுத்து வைக்கணும். 3ஆம் தேதி அப்படின்னா ₹3 எடுத்து வைக்கணும். அவ்வளோதான். இதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து ரொம்பவும் சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கையில் வந்து இப்போ ₹10 இருக்குது அப்படின்னா நீங்கள் ₹10 டிக் பண்ணிடலாம். உங்ககிட்ட ₹5 தான் இருக்குது அப்படின்னா ₹5. இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். எதை வந்து நீங்கள் சேமிக்க முடியுதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது எந்த அமௌண்ட்டு நம்ம போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதில் வந்து வெறும் ₹30 தான் நம்ம அமௌண்ட்டு போட போகிறோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதான ஒரு விஷயம். தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் இந்த சேமிப்பை வந்து கண்டிப்பாக செய்ய முடியும். இதுதான் தின சேமிப்பு. இந்த தின சேமிப்பில் 31 நாளும் சேமித்தோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சேமிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த காலண்டர் சேமிப்புக்குன்னு இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு ஏதோ திங்ஸ் வாங்கினப்ப கிடச்சது. இதில் தான் நான் வந்து கேலண்டர் சேமிப்பு வந்து ஒவ்வொரு மாதமும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதம் இதை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ இன்றைக்கி நான் வந்து என்னுடைய அமௌண்ட்டை வந்து இப்போ சேமிக்கணும், சேவிங் சேலஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நிறைய தடவை சொல்கிறீங்க. அது எப்படி வந்து உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து எப்போவுமே வந்து ஷாப்பிங் போகிறதுக்கு, அதாவது எங்கேயாவது கடைக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமௌண்ட்டு வந்து என்னுடைய பர்ச்சேசிங்காக அமௌண்ட்டு வந்து போக மீதம் வந்து எப்போவுமே இதில் வந்து சேஞ்சஸ் இதெல்லாமே இந்த மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து நான் ஏதோ ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் பார்த்துட்டு இதில் வந்து அன்னைக்கான சேமிப்பு நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுவேன்னா பிளான் பண்ணிப்பேன். இப்போ வந்து நான் இந்த மாதத்துக்கான கேலண்டர் சேமிப்பு பண்ண போகிறேன் இல்லைங்களா, இந்த கேலண்டர் சேமிப்புக்கு இன்றைக்கி நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து 1ஆம் தேதி டிக் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் 1ஆம் தேதிக்கான ₹1 இது பாருங்கள் ₹1 போட்டாச்சு. அதே மாதிரி 2ஆம் தேதிக்கான ₹2. 2ஆம் தேதிக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ₹2 போட போகிறோம் இல்லைங்களா. அந்த 2ஆம் தேதிக்கான ₹2 நான் போட்டுட்டேன். அடுத்தது வந்து 3ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா ₹2 தான் இருக்குது, ₹3 இல்லை. அதனால் அதை வந்து நான் என்ன பண்ணல அப்படின்னா போடலை. இப்போ அடுத்ததான் 3ஆம் தேதி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ₹10 வந்து இது பார்த்திங்கன்னா புது நோட்டாக இருக்குது. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி புது நோட்டுகளையும் நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது. அதனால் இதை வந்து நான் தனியாக இந்த ஷாப்பிங் பேக்கில் இருந்து நான் எடுத்து தனியாக வச்சிட போகிறேன். இது வந்து புது ₹1 நோட்டுக்கானது. அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதிலே பாருங்கள் இன்னொரு ₹10 கிடச்சிருக்கு எனக்கு. இந்த ₹10 கண்டிப்பாக இது சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போக போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ₹10 போட போகிறேன்.
ரூ. 10 போடுறது ரொம்பவும் எளிது. ஷாப்பிங் போயிட்டு வரும்பொழுது செலவோட செலவாக இருக்கட்டும், இது சேமிப்பாக மாறிடும் அப்படிங்கிறதுனால நான் ரூ. 10 இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரூ. 10 டிக் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சேவிங் சேலஞ்சு. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து பண்ணுங்கள். இதே மாதிரி 31 நாள் சேமித்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேஷனோட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நாளும் சேமித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரூ. 55 வந்து நம்ம சேமிச்சிருப்போம். அடுத்தது 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வரைக்கும் நம்ம 20 நாள் வரைக்கும் சேமிச்சோம்னா ரூ. 155 நம்ம சேமிச்சிருப்போம். இதே மாதிரி 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம சேமித்தோம் அப்படின்னா ரூ. 255 சேமிச்சிருப்போம். அப்போ டோட்டலாக நம்ம 30 நாளில் எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலண்டர் சேமிப்பில் 55, 155, 285 டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 465 வருது. அதோட 31வது நாள் நான் இதில் காமிக்கல இல்லைங்களா, இந்த மாதத்தில் 31வது நாள் இருக்குது. அதனால் 31வது நாளும் சேமிக்கிறோம் அப்படின்னா ரூ. 496. அப்போ ரவுண்டாக நம்மளுக்கு ரூ. 500 ஈஸியாக கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த சேவிங்கை எல்லாருமே பண்ணுங்கள். நானுமே வந்து தொடர்ந்து இந்த சேமிப்பு வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து எளிதாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 500 கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் இந்த மாதம் தான் பண்ணணும், அந்த மாதம் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த மாதமாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ 2வது மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா வார சேமிப்பு. இந்த வார சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து நம்ம வார செலவுகளுக்குன்னு நம்ம வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு இதுக்கெல்லாம் நம்ம வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருப்போம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு ரூ. 150 நம்ம வந்து ஒரு ரூ. 150 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். 100, 50 இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காய்கறிகளோ இல்லை மளிகையோ ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரூ. 20 ஒரு ரூ. 30 எடுத்து வீட்லேயே வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா கையில் கொண்டு போயிட்டு திரும்பவும் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிடுவோம். அப்போ வந்து இப்போ வந்து நான் இந்த வாரத்துக்கு நான் வந்து ரூ. 400 NVK அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா வீட்லேயே ஒரு ரூ. 100 எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். எடுத்து வச்சுட்டு ரூ. 300 கொண்டு போயிட்டு ரூ. 300 என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போ இந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுக்கு சேமிப்பாயிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஒரு 4 வாரம் ரூ. 150 சேமிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரூ. 600 சேமிச்சிருவோம். முதல்ல ஒரு ரூ. 500 சேமிச்சிட்டோம், இங்கே ஒரு ரூ. 600 சேமிச்சிட்டோம். அடுத்தது வந்து மாத சேமிப்பு. இந்த மாத சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ வந்து மளிகை ஜாமானுக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருப்போம், அப்புறம் பால், பெட்ரோலு, ஈபி இப்படின்னு என்னென்ன செலவுகள் இருக்கோ அந்த செலவுகள்லேருந்து வெறும் ரூ. 400 மட்டும்தான் நம்ம சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மளிகை ஜாமானுக்கு ஒரு ரூ. 2000 ஒதுக்கிருக்கீங்க அப்படின்னா ஒரு ரூ. 50 மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகிடுங்க, அது சேமிப்பாக மாறிடும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய வீடியோவில் இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கான உண்டியல் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி லாக் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் சில்வர் அப்படிங்கிறப்போ இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுங்கிறதுனால தான் இதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதம் டிசம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த கேலண்டர் சேமிப்பு இருக்கு இல்லைங்களா, இதிலேயே பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு ரூ. 400 தான் சேமிக்க போகிறோம். எல்லாமே சொல்லிட்டீங்க, இந்த ₹1,00,000 எங்கிறது சேமிக்கிறது அப்படிங்கிறதே சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பீங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரே செகண்டில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து டோட்டலாக நம்ம வந்து 3 விதமாக சேமிப்பு இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 500, 600, 400 மொத்தமாக 1500 சேமிச்சிடறோம். இப்போ ஒரு மாதம் 1500 நம்மளுக்கு கிடச்சிருச்சு இல்லைங்களா, இதை நீங்கள் பேங்க்லையோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லையோ ஒரு ஆர்டியாக போடுங்க. ஆர்டி அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கட்டிட்டு வரது. இதை சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1500, அப்போ 12 மாதம், அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம கட்டணும்னா ரூ. 18000 நம்ம சேமிச்சிருவோம். அதுவே 5 வருஷம் நீங்கள் கட்டுறீங்கன்னா ரூ. 90000 சேமிச்சிருவோம். அதுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா ரூ. 15,647. இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ரூ. 1,05,647 இருக்குது. இப்போ நீங்கள் இதுலேயே பார்த்துருக்கலாம், நம்ம வந்து இங்கே வெறும் ரூ. 500, இங்கே ஒரு ரூ. 600, இங்கே ஒரு ரூ. 400, டோட்டலாக மாதம் வெறும் ரூ. 1500 தான் சேமிக்கிறோம். இந்த ரூ. 1500 செலவே பண்ணாமல் ஒரு ஆர்டி மட்டும் ஓப்பன் பண்ணி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பணம் நம்மளோட பணம் இல்லை, இந்த பணம் நம்மளுடைய சேமிப்புக்கானது, இதை நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுட்டு வந்துட்டே இருங்க. ரூ. 1,00,000 கண்டிப்பாக 5 வருஷம் கழிச்சு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். நீங்கள் சொல்லவே வேண்டாம், அவங்களே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. குறைவான வருமானம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான பிளானை பண்ணினீங்க அப்படின்னா எளிதாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சேவிங் சேலஞ்சை பண்ணுங்கள். இதே மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோலேயே நான் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புது வருஷம் வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான வருடமாக அமைவதற்காக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.